ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு க்யூட் கிச்சன் அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ப்ரெட்லேயே ஸ்வீட் சாண்ட்விச் செய்கிறத பார்க்கலாம். ஈஸியான மெத்தடில் சீக்கிரமாகவே செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி வேணுமோ நம்ம இது பண்ணால் ப்ரெட்டை எடுத்துக்குவோம். பட்டர் தோசைக்கல் சூடானோன்னே அதில் கொஞ்சம் லேசாக வாட்டி எடுத்துக்கிட்டோன்னா இன்னும் நல்லா மணக்கும், சூப்பராக இருக்கும், குழந்தைங்களுக்கும் பிடிக்கும், பெரியவங்களுக்கும் பிடிக்கும். அந்த மாதிரி லேசாக ஒரு பரட்டி வாட்டி எடுத்துக்கிட்டுடலாம். கொஞ்சம் முறுமுறுப்பு தன்மையும் கொடுக்கும், நம்ம சாப்பிடும்போது கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக கொஞ்சம் லேசாக வறுத்த மாதிரி ப்ரெட்டை வாட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம மயோனிஸ் சேர்க்கலாம். மயோனிஸ் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி. இப்போ நம்ம வெங்காயம், தக்காளி இதையெல்லாம் சேர்க்காமல் ஃப்ரூட்டு, வெஜிடபிள்ஸ் எந்ததும் சேர்க்காமல் இந்த ப்ரெட் சாண்ட்விச் செய்ய போகிறோம். வெறும் ஸ்வீட் மட்டும்தான். முதல்ல மயோனிஸ் சேர்த்தாச்சு. இதை அப்ளை பண்ணிவிட்டு அடுத்தது மொசரல்லா சீஸ் சேர்த்தோன்னா நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா மெல்ட் ஆகி சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் சீஸ் அதையும் மேலே தூவியாச்சு. நமக்கு தேவைப்பட்ட அளவு நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்தது நியூட்ரெல்லா அதையும் கொஞ்சம் போட்டாச்சு. இப்போ எல்லாமே ஸ்வீட்டாக இருக்கும் நமக்கு. இப்போ இன்னொரு ப்ரெட்லேயும் அதே மாதிரியே அப்ளை பண்ணிக்கலாம். முதல்ல மயோனிஸ் அதை ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. அடுத்தது சீஸ் சேர்த்துடலாம். இது நியூட்ரெல்லா எல்லாம் சேர்த்து இதை ரெண்டையுமே நம்ம சேர்த்து தோசைகளில் ஒரு வாட்டலாம், ஓவன்லேயும் வைக்கலாம், டோஸ்ட்டு மாதிரியும் நம்ம எடுக்கலாம். எப்படி செஞ்சாலும் நமக்கு மொறு சூப்பரான ஸ்வீட் சாண்ட்விச் கிடைக்கும். குழந்தைங்களுக்கு வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கும்போது அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. லஞ்ச் பாக்ஸுக்கும் நம்ம கொடுத்துடலாம், ஸ்நாக்ஸுக்கும் கொடுத்துடலாம். இந்த ரெண்டையுமே நம்ம இப்போ சேர்த்துருவோம். ஒரு ப்ரெட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்த ப்ரெட்டுக்கு நம்ம ரெடி பண்ணலாம். மயோனிஸ் சேர்த்தாச்சு. அடுத்தது சீஸ் கொஞ்சம் சீஸ் சேர்த்த பிறகு நியூட்ரெல்லா இது மாதிரியே ரெண்டுதும் சேர்த்து நம்ம ரெண்டையுமே அதே மாதிரி கவர் பண்ணி டோஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ நமக்கு ப்ரெட் ரெடி ஆகிடுச்சு. தோசைகளில் பட்டர் சேர்த்தாச்சு. பட்டர் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கலாம், எண்ணெய் சேர்த்துக்கலாம். பட்டர் இருந்ததுனாலையும் நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டு, மொறுமொறுப்பு தன்மையும் கொடுக்கும். சாப்பிடும்போது நல்ல மணமாக இருக்குங்கிறதுக்காக பட்டர் சேர்த்தாச்சு. இந்த ரெண்டு பக்கமாக கொஞ்சம் வாட்டினோன்னா நல்ல மொறுமொறுப்பு தன்மையோட கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ நமக்கு டோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த ஷேப் வேணாலும் நம்ம கட் பண்ணி ரெடியாக எடுத்துக்கிட்டு குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உள்ள மயோனிஸ் அப்புறம் சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகிடுச்சு. சாப்பிட சும்மா சூப்பராக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அடுத்தடுத்து நீ வீடியோஸ் அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.